வணக்கம், காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ ஆல்? ஓகே, கொஞ்சம் கொசுறு கொடுங்க. கொசுறு என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது? அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கில ஒரு எழுத்து வார்த்தைகளை பற்றி பார்ப்போம். ஸோ போன பாடத்தில் நம்ம ஆல்ஃபபெட்ஸை பற்றி பார்த்தோம், ஏபிசிடின்றதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இந்த ஏபிசிடின்றதில் எப்படி ஒரு வார்த்தையை உருவாக்கலாம் அல்லது 2 வார்த்தைகள் உருவாக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ வெறும் ஏன்னு மாத்திரம் சொன்னீங்கன்னா ஒரு அல்லது ஓர்னு அர்த்தம். அதாவது இப்போ நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்கிறோம்? ஓர் ஆடு, ஓர் இலை, ஒரு மாடுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த தமிழ்லேயே இந்த ஓர் ஆடுன்னும் போது ஆன்றது உயிரெழுத்தில் வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஓர்னு சொல்லியிருக்கோம். அதுதான் சுத்த தமிழாக பேசணுன்னா அதுதான் இலக்கணம் தமிழ்லேயே. ஸோ இதுவே மாடு சொல்கிறதா இருந்தால் அது உயிர் எழுத்து கிடையாது, உயிர்மெழி எழுத்தில் வந்திருக்கு. அப்போ ஓருன்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோன்னா ஏன்னு சொல்கிறோம். ஸோ ஓராடாகவும் இருக்கலாம், ஒரு மாடாகவும் இருக்கலாம். இதில் முக்கியமாக இந்த ஒரு மாடுன்றதை ஏவா சொல்லலாம். அப்போ ஓருன்றதை எப்படி சொல்லுவோன்னா ஆனுன்னு சொல்லுவோம். இந்த ஏ அதை எப்படி சொல்லுவோன்னா ஏ. தமிழில் எப்படி ஏ எழுதுகிறோமோ அந்த மாதிரி ஏ அப்படின்னா என்ன பொருள்னா ஓர் அல்லது ஓருன்னு பொருள். அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தை இருக்குது. ஒரே ஒரு எழுத்து தான் ஐன்னு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பொருள்னா நானுன்னு பொருள் இல்லையா? நான். அது 2 எழுத்தில் இருக்குது தமிழில். ஆனால் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஐன்னு சொன்னால் நான். ஸோ இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு இந்த 2 எழுத்துக்கள் தான், இந்த 2 ஒரு எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள் தான் தனியாக இருக்குது. வேறு எதுவுமே தனியான பொருள் கிடையாது. நீங்கள் ABCDEFGHIJKLMNOPQRSTன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, UVWXYZன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் எதுவுமே ஒரே ஒரு எழுத்துக்கு பொருள் கொடுக்கவே கொடுக்காது. இந்த 2 எழுத்துக்களை தவிர்த்து. ஏ தனியாக, ஐ தனியாக. ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க? ஏ ஐ, ஏ ஐ. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் சரியான ஆங்கில உச்சரிப்போடு நம்ம பேசணும். ஸோ உங்களுக்கு முதல் நாளே வந்துடாது, 2வது நாளே வந்துடாது. தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வரும். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நான் சொல்கிறத கவனமாக கேட்டு சொல்லுங்கள். ஏய் ஐ. இப்போ 2 letter வேர்ட்ஸ், ஆங்கில 2 எழுத்து வார்த்தைகள். ஸோ 2ன்றது 2ன்னு சொல்கிறோம், சரிங்களா? லெட்டர்ன்றது எழுத்து சொல்கிறோம். 2 letter வேர்ட்ஸ் நான் இங்கே போட்டிருக்கும்போது 2 letters போடலை, 2 letterன்னு போட்டிருக்கேன். ஏன்னா 2 எழுத்து வார்த்தைகள் நம்ம தான் வேர்ட்ஸாக போட போகிறோம். ஸோ இதில் ஏடின்னு இருக்குது. ஸோ ஏபிசிடி இருக்குது இல்லையா? அதில் ஏவும் டியும் போட்டிங்கன்னா ஆடுன்னு சொல்லுவோம். இப்படின்னா என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை அட்வர்ட்டோ அதை ஆடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா விளம்பரம்னு அர்த்தம், சரியா? ஸோ நீங்கள் இப்போ அட்வர்ட்டை பற்றி நினைக்க வேண்டாம், அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி நினைக்க வேண்டாம். எல்லாருமே வழக்கமாக ஆடுன்னு சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. ஆட். ஸோ விளம்பரம். இது ஒரு பெயர் சொல் ஆகிடுச்சு. ஆடுன்றது ஒரு பெயர் சொல். ஸோ ரொம்ப நீங்கள் இலக்கணத்தை பற்றி தொடங்கின உடனே பார்க்காதீங்க. முதல்ல பேச கற்றுப்போம். அதுக்கப்புறமா போக போக கொஞ்சம் நான் டச் பண்ணுறேன் இலக்கணத்தை. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இலக்கணத்தை பற்றி கவலைப்படாமல் ஜஸ்ட்டு பேசுகிறத பாருங்கள். அதுக்கப்புறமேல்பட்டு இலக்கணத்தை தெளிவாக கண்டுக்கலாம். ஸோ ஏன்றது ஒரு என்ன சொல்கிறது, இன்டெஃபினட்டு இல்லை டெஃபினட்டாக ஒரு பொருளை குறிக்கிறதுக்கான சொல்லுன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஐன்றது ப்ரோனவுன், அதாவது பெயர் சொல். அதாவது என்னை பற்றி சொல்வதற்கான பெயர் சொல். ஸோ ஆடுன்றதும் பெயர் சொல். ஸோ பெயர் சொல்லே பல விதங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்படப்பதில்லை. அதாவது ஒருத்தவங்களோட பெயர் சொல்கிற பெயர் சொல், ஒரு பொருளை குறிக்கிறது, ஒரு இடத்தை குறிக்கிறது இடப்பெயர் சொல், பொருளோட பெயர் சொல், இந்த மாதிரி பல விதமான பெயர் சொற்கள் இருக்கின்றது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படாமல் இப்போ பெயர் சொல்லுன்னு சிம்பிளாக சுருக்கமாக படிச்சுப்போம். ஆடுனா விளம்பரம், தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அடுத்தபடியாக ஏவியும் எம்மையும் சேர்த்தோம்னா ஆம். அது எப்படி சொல்கிறோம்னா ஆம். ஓகே, நம்ம தமிழில் ஆம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான், ஆனால் ஆம் கிடையாது, இது ஆம். கொஞ்சம் நடுவில் நிற்குது ஆம். ஓகே, ஆனால் இது இந்த இட் இஸ் யூஸ்டு வித் ஒன்லி ஒன் வேர்டு. இந்த ஆம்ன்ற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையோடு தான் உபயோகப்படுத்தப்படுது. அது எதுனா ஐன்ற வார்த்தைக்கு மாத்திரம்தான், ஐக்கு அப்புறம் மாத்திரம்தான் வரும். இது வேறு எப்போதுமே வராது. அல்லது அதுக்கு முன்னாடியும் போகலாம், ஆம் ஐன்னு வரலாம்.
ஸோ இது வந்து ஆங்கில இரு வார்த்தைகள் வாக்கியம். ஸோ 2 எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை பாட்டுட்டோம். இப்போ 2 வார்த்தைகளை சேர்த்து வாக்கியமாக்குறோம். ஐன்றது ஒரு வார்த்தை, ஆம்ன்றது ஒரு வார்த்தை. இது 2த்தையும் சேர்த்து ஒரு வாக்கியம் உருவாக்குறோம். ஐ ஆம். ஸோ ஐ ஆம்ன்றது ஆங்கில வச்சிருப்பு நான் கொடுத்துருக்கேன். ஐ ஆம் அப்படி சொல்கிறீங்க. இதோட பொருள் என்னென்னா நான் தான். ஸோ ஐயினாலும் நான் தான், ஐ ஆம்னாலும் நான் தான். ஆனால் எப்போ இதை உபயோகப்படுத்துவோன்னா, இப்போ நான் ஒரு மருத்துவர், நான் டீச்சர், ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம்னா, அப்போ இதை யூஸ் பண்ணலாம். நான் யார் என்பதை குறிப்பதற்கு உபயோகப்படுத்தலாம். வேறு பல காரணங்களுக்கும் உபயோகப்படுத்தலாம். இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறதில்ல. இப்போ ஏன்னா 2 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள், 2 வார்த்தைகள் உள்ள வாக்கியங்களை நம்ம உருவாக்குறோம். சரிங்களா? ஸோ ஐ ஆம். ஸோ இப்போ முதல் எழுத்து ஏன்றது, அதை வச்சு நம்ம ஒரு எழுத்தாக பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ ஏவோட ஏபி சேர்த்து பாருங்கள் வராது, ஏசி சேர்த்து பாருங்கள் ஒன்றும் அர்த்தம் இல்லை, ஏடி சேர்த்து பாருங்கள் வந்துச்சு, ஆடுன்னு வந்துச்சு. அப்புறம் ஏஇ சேர்த்து பாருங்கள், ஏஎஃப் சேர்த்து பாருங்கள், அந்த மாதிரியே சேர்த்துக்கிட்டே வந்தால் இப்போ ஆமுக்கு பார்த்தோம். அடுத்தபடியாக ஆன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓர் இலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓருக்கு சமமானது தான் இந்த ஆன். ஏன்னா எப்போதுமே வந்து இப்போ ஒரு மாடுன்றதுக்கு கவுன்னு சொல்லுவோம். இப்போ ஓர் இலைன்றது வந்து இப்போ தமிழில் வந்து இது ஈல இதுவாகுது, ஆனால் ஆங்கிலத்தில் அந்த எழுத்தில் வராது. அது எப்படின்றத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளக்குறேன். ஆன் ஆச்சுங்களா இப்போ? ஸோ ஏ பார்த்துட்டோம், அப்புறம் ஆடு பார்த்துட்டோம், ஆம் பார்த்துட்டோம், ஆன் பார்த்துட்டோம். ஏஎன் ஆன். அடுத்தபடியாக என்ன பண்ணுறோன்னா, ஏவையும் எஸ்ஸையும் ஒன்றா சேர்க்குறோம். அப்போ இது ஆஸ் ஆகுது. சரிங்களா? ஏஎஸ் ஆஸ், ஏஎஸ் ஆஸ். ஸோ அடுத்தபடியாக டீ போடுறோம். எஸ்ஸுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீ இருக்குது, அட்டுன்னு இருக்குது. ஸோ ஆம், ஆன், ஆஸ், அட் இதெல்லாம் வந்து 2 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள். ஸோ இப்போ நீங்கள் நிறைய வார்த்தைகள் படிச்சுக்கிட்டீங்க. சரிங்களா? ஆனால் இந்த ஆன், ஆஸ், அட்டெல்லாம் வந்து தனியாக பொருள் தருமான்றது சரியாக முடியாது இல்லைங்களா? ஸோ இப்போ ஏன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டோம், ஆன்னாலும் ஒன்று சொல்லலாம். ஆஸ்ன்றது வந்து இதை அந்த ஒரு என்ன சொல்கிறது, இடைச்சொற்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ 8 மணிக்கு அப்படின்னா இந்த குன்னு சொல்கிறோம் இல்லையா, 8 மணிக்கு, அட் 8னா 8 மணிக்கு. அந்த இக்குன்னு போன ஒரு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இக்குன்னு, அதுக்கு வர்றது தான் இது 8 மணிக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து தனியாக பொருள் தர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பில்லை. இப்போ ஏதோ பொருள் இருக்கும், ஆனால் வந்து வாக்கியமாக இதுங்களை வச்சு நம்ம இந்த ஒரு தனித்தனி வார்த்தைகளை வச்சு வாக்கியமாக நம்மளால் செய்ய முடியாது. பல வார்த்தைகளை சேர்த்து தான் நம்ம வாக்கியங்கள் ஆக்கணும். இப்போ நம்ம எப்படி 2 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளை உருவாக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இப்போது. ஆன், ஆஸ், அட். அட்டுனா 8 மணிக்குன்னு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா அட் 8ன்னு சொல்லலாம். 8ன்றது 8. சரிங்களா? நிறைய பேருக்கு நம்பர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாமே. ஸோ அடுத்தபடியாக வேறு இப்போ ஏவை விட்டுருங்க, நான் இப்போ எம்முக்கு போயிருக்கேன். எம்முன்ற எழுத்தை போட்டுக்கிட்டு அடுத்து கடைசியில் ஒய்ன்னு ஒரு எழுத்து இருக்குது, அதையும் சேர்த்திங்கன்னா மைன்னு வரும். கண்ணுக்கு வைக்கிற மை இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ரொனவுன்சியேஷனை வச்சுக்கோங்க, அந்த உச்சரிப்பை வச்சுக்கோங்க, மை. ஆனால் அது கண்ணுக்கு வைக்கிற மை கிடையாது. சரிங்களா? அதுக்கு வேறு பொருள். ஸோ மைனா என்னுடையன்னு அர்த்தம். என்னன்னு சொல்லலாம், என்னுடையன்னு சொல்லலாம். ஸோ இப்போ 2 எழுத்துக்களாக வந்து பல வார்த்தைகள் நம்ம கற்றுக்கிட்டு வரோம். நீங்களும் வந்து என்ன பண்ணலாம், அந்த ஏபிசிடி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதில் வச்சு என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு வந்து உருவாக்க முடியுதுன்னு பாருங்கள். இப்போ ஏல இவ்வளோ வார்த்தைகள் தான் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டேன். ஏ துவக்கத்தில் ஏ, ஆன், ஆம், ஆன், ஆஸ், அட், அவ்வளோதான் நம்மளால் வந்து 2 வார்த்தைகளில் பண்ண முடியும், 2 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள். ஸோ நீங்கள் அதை வச்சு 3 எழுத்து உள்ள வார்த்தைகள் பண்ண முடியுமா பாருங்கள், இல்லை பியில் துவங்கி 2 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள் பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ ஒரு எழுத்தாக கூட்டி பாருங்கள் உங்களால் முடியுமான்னு சொல்லிட்டு. இப்போ நான் எம்மில் துவங்கி ஒன்று கொடுத்துருக்கேன், மைன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஆன், ஆஸ், அட், மை. இப்போ ஆங்கிலம் 3 எழுத்து வார்த்தைகள் பார்க்குறோம். ஸோ பேக், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பிஏ துவங்கியிருக்கோம். முதல்ல இருக்கிற எழுத்து ஏவியும் போட்டிருக்கோம், பிஏ. அதுக்கடுத்தது 3ஆவது இருக்கிறது ஜி, பிஏஜி, பேக். பேக்னால் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, எல்லாம் சில சமயத்தில் தமிழில் சொல்லும்போது பேக்குன்னுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. பேக்குன்னு சொல்லக்கூடாது. இது ஜீன் இருக்குது, அதனால் அது ஜீன்னு சொன்னால் கூட நம்ம ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு வந்து பேக் ஆகிடுது. பேகுன்னா பைன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ பிஏஜி, பேக், பை.
அடுத்தபடியாக பாருங்கள், நான் ஈல துவங்கியிருக்கேன், 2 ஜி போட்டிருக்கேன். இஜிஜி, ஈ வந்து எக். ஸோ இங்கிலீஷில் வந்து ஈன்னு சொன்னாலும் இக்குன்னு சொல்ல போகிறதில்ல. ஏ போட்டால் தான் எக்கு வரும் இல்லைங்களா? ஏஜிஜி போட்டால் எக்குன்னு வர மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. ஈயை போட்டால் தான் ஈன்னு நம்ம துவங்கினாலும் உச்சரிப்பு வரும்போது ஏவாக்கிடுறோம். இஜிஜி எக். எக்குன்னா முட்டைன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். சரிங்களா? இப்போது ஒரு எழுத்து உள்ள வார்த்தைகள் பார்த்துட்டோம், 2 எழுத்து உள்ள வார்த்தைகள் பார்த்துட்டோம், 3 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2 வார்த்தைகளை இணைக்க போகிறோம். ஸோ ஐ ஆம்னு சொன்னோம், இப்போ அ பேக்னு சொல்கிறோம். ஸோ ஏன்னு சொன்னால் கூட தனியாக சொல்லும்போது, சென்டென்ஸில் வாக்கியத்தில் சொல்லும்போது அ பேக், அ பேக்னா ஒரு பை. சரிங்களா? அ பேக் ஒரு பை. இதுவே ஒரு விளம்பரம்னு சொல்கிறதா இருந்தால் தமிழில் ஒரு விளம்பரம், ஏன்னா அது வீல துவங்குது இல்லைங்களா? பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேவல், உயிர் எழுத்தில் துவங்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேவல்ஸ்னால் வந்து ஏஇஐஓஇன்றது வேவல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஏல துவங்கியிருக்கு உங்களுக்கு, ஏன்றது வேவல். இது வந்து பீன்ற எழுத்தில் துவங்கினதுனால ஏ பேக் போட்டோம், அ பேக். இது ஏலியை துவங்கிட்டு இருக்கிறதுனால அன் ஆட். இதில் கூட எப்படின்னு சொன்னால் எல்லா எழுத்துக்களும் வேவலில் துவங்கினா கூட நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த உச்சரிப்பு அப்படி இருக்கணும் உங்களுக்கு. அந்த உச்சரிப்பாகப்பட்டது அ அப்படின்னு வரா மாதிரி இருக்கணும், இல்லை அப்படி வரா மாதிரி இருக்கணும், ஆய் வரா மாதிரி இருக்கணும் அந்த உச்சரிப்பு. இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம போக போக வந்து கற்றுக்கலாம். ஸோ முக்கால்வாசி வந்து எழுத்துக்கள் எதில் துவங்குதோ அது மாதிரி தான் இருக்கும். சிலது தான் உச்சரிப்பு வந்து மாறும். அந்த உச்சரிப்பு மாறுறதை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். என்னன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆன் ஆட். ஓகே, ஏ பேக் அண்ட் ஆட். அடுத்தபடியாக பாருங்கள், எக்குக்கு சொன்னேன்னா எக்கு வந்து ஈல ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஆனால் அந்த ப்ரொனன்சியேஷனை பார்த்திங்கன்னா ன்னு வருது, அன் எக். அதனால ஏஎன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ தமிழில் எப்படி நம்ம சொல்கிறோம், உயிரெழுத்துக்கள் வந்தால் ஓர் இலை சொல்கிறோம், ஓர் ஆடு சொல்கிறோம். ஆனால் மான்றது உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு மாடுன்னு சொல்கிறோம். அது மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. வேவலில் எதுவும் ஆரம்பித்தாலும் உயிரெழுத்துக்கள் ஆரம்பித்தா அதுக்கு ஆன் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பொருளாக இருந்தால், உயிரெழுத்துக்கள் இல்லாமல் சாதாரண எழுத்துக்களாக இருந்தால் ஏ யூஸ் பண்ணணும், ஏ உபயோகப்படுத்துகிறோம். சரிங்களா? அ பேக், அன் ஆட், அன் எக். அ பேக் மீன்ஸ் ஒரு பை, அன் ஆட் மீன்ஸ் ஒரு விளம்பரம், அன் எக் மீன்ஸ் ஒரு முட்டை. இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு வேவல்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி சொல்லணும்னா, வேவல்ஸ்ன்றது 6 எழுத்துக்கள் இருக்குது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ தமிழில் நான் போட்டுக்கிறது வந்து வவல்ஸ்னு படிக்கக்கூடாது, அப்படி பண்ண சொல்லக்கூடாது. அது உங்களுடைய ஒரு உச்சரிப்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உதாரணத்துக்காக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஒரு கைடுக்காக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உச்சரிக்கக்கூடாது. வேவல்ஸ். ஸோ வேவல்ஸ், வேவல்ஸ். ஸோ வேவல்ஸ், வேவல்ஸ். எஸ்ஸாக இருந்தால் கூட அதை வந்து ஜின்னு சவுண்டு கொடுக்கணும், வேவல்ஸ். ஸோ உயிரெழுத்துக்கள். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஏஇஐஓயு. ஸோ இந்த ஆடுன்றது ஏல ஆரம்பிச்சிருக்கு, அண்ட் எக்குன்றது ஈல ஆரம்பிச்சிருக்கு, அதனால நம்ம ஆன் போட்டுட்டோம். சரிங்களா? ஸோ ஒரு வார்த்தை உயிரெழுத்து உச்சரிப்பில் துவங்கினால் ஆன் உபயோகப்படுத்தணும். சரிங்களா? இல்லை என்றால் ஏ உபயோகப்படுத்த வேணும். ஸோ அது உச்சரிப்பு தான் நம்ம பார்க்குறோம் மெயினாக. ஸோ ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு எழுத்தும் அப்படி தான் இருக்குது, வேல் உயிரெழுத்தாக தான் இருக்குது, உச்சரிப்பும் அதே மாதிரி தான் இருக்குது. சில எழுத்துக்கள் வந்து வேல் எழுத்தில் உயிரெழுத்துக்களில் துவங்கியிருந்தால் கூட உச்சரிப்பு வந்து உயிரெழுத்து உச்சரிப்பு மாதிரி இருக்காது. ஸோ அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஸோ சின்ன சின்னதாக நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். இதெல்லாம் வந்து அதிகமாக ஆங்கிலம் தெரிஞ்சவர்களுக்கு இது ரொம்ப இலகுவான லெசனாக இருக்குதுன்னு சொன்னால் மன்னிச்சுக்கோங்க தயவுசெய்து. நான் வந்து உங்களுக்கும் வந்து நல்ல கொஞ்சம் ஹார்டான லெசன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், இன்னும் ஹார்டான லெசன்ஸ்லாம் போட போகிறேன். இது வந்து நீங்கள் கொஞ்சம் இலகுவாக ரொம்ப தெரியாமல் இருக்கிறவங்களுக்கையும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக இதை நான் போடுறேன். சரிங்களா? ஸோ ஒரு உச்சரிப்பில் துவங்கினா, ஒரு உயிரெழுத்து உச்சரிப்பில் துவங்கினா ஆன் போடுங்க. ஸோ இது ரொம்ப அதிக லெவலில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அவர்னா ஸோ ஹெச்சில் துவங்கியிருக்கு, 1 மணி நேரம்னு சொல்லும்போது ஹெச்சில் துவங்கியிருந்தால் கூட அது வந்து அண்ட் அவரும்போது ஏஎன்னு போடுறோம். அது ஒரு உதாரணம். அதை நான் இதில் எழுதலை, உங்களுக்கு நான் பிறகு எழுதி காட்டுறேன். இப்போ ஆங்கிலத்தில் 4 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஸோ HOME,
ஹோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னால் HOUR அவர். ஹவர்னா ஒரு மணி நேரம். அப்போ அதுக்கு வந்து an hour போடுவோம் சரிங்களா. ஸோ இப்போ நாங்கள் எழுதியிருக்கிறது வந்து HOME எல்லாருக்கும் தெரியும் ஹோம்னா என்னென்னு இல்லையா. ஸோ இல்லம்னு சொல்லலாம், வீடு சொல்லலாம். இல்லத்தரசிகளே வந்து இந்த ஹோம்லேருந்து தான் வருது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இல்லத்தரசிகள், ஹோம் மேக்கர்ஸ், அதை பற்றி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் நம்ம சரிங்களா. ஸோ ஹோம்ன்றது வந்து வீடாகிடுச்சு. அடுத்தபடியாக இப்போ சியில் ஏபிசி இருக்குது. அதுக்கப்புறம் சி போட்டோம், ஏ போட்டோம், கே போட்டோம், இ போட்டோம், கேக் ஆகிடுச்சு. இதுவே CAKE கேக். இது மாதிரி நீங்கள் நிறைய வார்த்தைகள் உருவாக்கலாம். ஸோ மீலுன்றது MEAL மீல். மீன் கிடையாது, மீனுக்கு வந்து வேறு வார்த்தை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கலாம் அது மாதிரி என்னென்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த வார்த்தைகளை எதுக்கு கொடுத்துருக்குறேன்னா ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கேன். நான் என்னன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். சில வார்த்தைகள் மட்டும் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் சரிங்களா. ஹோம் வீடு, கேக்குன்றது கேக்கு துண்டு சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி மீல்ன்றது உணவாயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து பெயர் சொற்கள் ஆகுது இல்லையா. ஹோம்ன்றது ஒரு இடத்தோட பெயர் சொல்லாகுது, கேக்குன்றது ஒரு பொருளோட பெயர் சொல்லாகுது, மீலுன்றதும் ஒரு பொருளோட பெயர் சொல்லாயிடுது. இதெல்லாம் பெயர் சொல்லாயிடுச்சு. 4 எழுத்துக்களில் உள்ள பெயர் சொற்களை கொஞ்சம் பார்த்துட்டோம். உதாரணத்துக்கு பெயர் சொற்கள் வந்து ப்ரோனவுன்னு சொல்லுவோம். அதிகமாக ஆங்கிலம் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ப்ரோனவுன், PRONOUN ப்ரோனவுன் சொல்லுவோம். ஆக்சுவலி வந்து நவுன்ஸுன்னு சொல்லுவோம், NOUN நவுன் சொல்லுவோம். ப்ரோனவுன்றது வந்து I, he, she அப்படின்றது வந்து பிரதி பெயர் சொற்கள்னு சொல்லுவோம் அது சரிங்களா. நவுன்றது தான் வந்து பெயர் சொற்கள். அதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு இது போட்டிருக்கேன், நவுன்ற பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், அடுத்ததாக இப்போ பியில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பியும் ஈயும். கேக்குக்கு வந்து CA போட்டோம், பேக்குக்கு வந்து BA போட்டிருக்கோம். ஸோ ஒரே ஒரு எழுத்து தான் CAKEலேருந்து C எடுத்துகிட்டு B போட்டிங்கன்னா பேக் ஆகிடுது. ஸோ கேக்கை பேக் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ பேக். ஸோ இது பேக்குன்னு சொல்லக்கூடாது, பேக்குன்றதுக்கு பேக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல பேக், 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 பேக். ஸோ BAKE பேக் அப்படின்னா என்னது, சுடுறது. சுடுறதுன்னா துப்பாக்கியால் சுடுறது கிடையாது. இது வந்து நம்ம தோசை சுடுறோம், தோசை வாக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, தோசை வாத்தல் சொல்லுவாங்க இல்லையா. கேக்கு செய்கிறது இதுக்கு தான் வருது. கேக்கு பேக் பண்ணுறதுக்கு தான் பேக்குன்னு சொல்கிறது சரிங்களா. அதே சமயத்தில் கேக்கும் மேக்கும் பண்ணலாம். மேக் பண்ணுறதுனா கேக் செய்கிறது. ஓகே. ஸோ பேக்குனா சுடுறது, மேக்குனா செய்கிறது, MA. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ CAKE கேக் ஆச்சு, அப்புறம் BAKE பேக் ஆச்சு, அப்புறம் MAKE ஒரே ஒரு எழுத்து தான் மாற்றிக்கிட்டு வரீங்க. ஸோ AKE அப்படியே தான் இருக்குது. அதில் வந்து B போடுறோம், C போடுறோம், M போடுறோம். ஒரு எழுத்து மாற்றியே வந்து நம்ம நிறைய வந்து வார்த்தைகள் உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். ஸோ மேக்குன்னா செய்கிறது, ஏதானும் ஒன்று செய்கிறது இல்லையா. ஸோ வழக்கமாக வந்து கேக்கு மேக் பண்ணுவாங்க, கேக்கு பேக்கும் பண்ணுவாங்க. இது வந்து வேர்ப் ஆகிடுச்சு. இது வந்து வேர்பு. ஸோ இப்படின்னு இருந்தால் கூட இது வந்து நீங்கள் வந்து பா சவுண்டு கொடுக்கணும், பி இருக்கிறதுனால வேர்ப். வேர்ப் வேர்புன்றது வினைச்சொற்கள். ஒரு செயலை செய்கிறோம், வினைனா ஒரு செயல் சரிங்களா. ஒரு செயலை செய்கிற சொல் வந்து வினைச்சொல்லாச்சு. பெயர் சொல்லுன்றது ஒரு பொருளை குறிக்கிற பெயர் சொல். ஒரு பிரதிப்பெயர் சொல்லுன்றது இப்போது நீங்கள் அப்படின்னும்போது யூன்னு சொல்கிறோம், அது இல்லது ஐன்னு சொல்கிறோம், நான் சொல்கிறோம், அது பிரதிப்பெயர் சொற்கள் ஆகுது சரிங்களா. ஸோ இதை பற்றி நான் இன்னொரு தரம் விளக்கமாக வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் நான். ஸோ இது வினைச்சொற்கள் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பார்த்துட்டே வரோம், கிராமர் இலக்கணமும் நிறைய பார்க்குறோம் நம்ம. ஆனால் நீங்கள் இலக்கணத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த வார்த்தைகளை மாத்திரம் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அதுவும் 4 வார்த்தையில் தான் இருக்குது வேர்புன்றதும். இதில் 6 பாருங்கள், நான் நிறைய ப்ரொனவுன்ஸ் பண்ணலை. இப்போது தமிழ் மக்களோ இல்லை மற்ற மொழி பேசுகிறவங்க ஆங்கிலம் வந்து தாய்மொழியாக இல்லாத இருக்கிறவங்க பேசும்போது வெர்புன்னுவாங்க, வெர்புன்னுவாங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது, வேர்ப். வந்து சைலண்ட்டாக இருக்கணும், வேர்ப், வேர்ப். ஓகே. ஸோ வெப்புன்னு சொல்லக்கூடாது, வேர்ப். கொஞ்சம் போல் வருது, வேர்ப். அது உங்களுக்கு வந்துடும், பழக்கத்தில் வந்துடும். ஸோ பேக், மேக், வேர்ப். ஸோ இப்போ ஏற்கனவே வந்து மைன்றது பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த 2 வார்த்தைகளையும் சேர்த்து ஒரு வாக்கியம் உருவாக்குறோம். ஸோ மைனா என்னுடையன்னு சொன்னோம் இல்லையா. என் அல்லது என்னுடைய, ஹோம்னா வீடுன்னு சொன்னோம். மை ஹோம்னா என் வீடு அல்லது என்னுடைய வீடு, மை ஹோம் ஏற்கனவே பார்த்துட்டோம்.
ஸோ அடுத்தபடியாக பாருங்கள், மை மீல்னால் என் சாப்பாடு, என் உணவு அல்லது என்னுடைய உணவு எப்படியும் சொல்லலாம். தமிழில் 2 விதமாக சொல்லலாம். என் சொல்லலாம், என்னுடையன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக மை கேக்குனா என் கேக்கு, என்னுடைய கேக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போது இந்த மையை வச்சு இந்த இது வந்து பொசஷன், இது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு உடைமையானது. அந்த எனக்கு உடைமையானதை வந்து நம்ம வந்து அந்த வார்த்தையை ஒரு பெயர் சொல்லோடு சேர்த்து ஒரு வாக்கியமாக உருவாக்குறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து நிறைய வந்து சுலபமாக வந்து நிறைய ஆங்கிலத்தில் வார்த்தைகளை கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அழகாக மிக மிக விரைவில் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. தினமும் பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க. 2 ஆண்டுகளில் நீங்கள் நல்லா பேச முடியும். 2 ஆண்டுகள் நான் ஒரு அதிகபட்சம் சொல்கிறேன். நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா சொன்னால் மிக விரைவில் கூட உங்களால் பேச முடியும். 1 மாதத்தில் கூட நீங்கள் நல்லா பேச முடியும். 30 நாட்களில் கூட நல்லா பேச முடியும். நல்லா சரளமாக பேசணும் அப்படின்னு சொன்னால் 2 ஆண்டுகள் எடுக்கும் எப்பொழுதுமே. சரிங்களா? ஒரு மொழியை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால். பட் இது நீங்கள் நல்ல இதுலேயே 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே மாதத்தில் பேசிடலாம். ஓகே. எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ டைம் நம்ம இதுக்காக செலவு செய்கிறோன்றதை பொறுத்து தான் எவ்வளோ விரைவில் வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. மை ஹோம், மை மீல், மை கேக். ஸோ மீலுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் தமிழில் உச்சரிக்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க அப்படி தெரியலன்னு சொன்னால். மை மீல், மை கேக். இப்போ ஆங்கில 5 எழுத்து வார்த்தைகள் பார்க்க போகிறோம். எதுக்காக பார்க்குறோன்றது ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கோங்க இல்லையா? அதுலேருந்து ஒன்று ஒன்றா நம்ம வளர்த்து கொண்டே வரோம். ஆங்கில 5 எழுத்து வார்த்தைகள். ஸோ இப்போ மேக் பார்த்தோம் இல்லையா? எம்ஏகேஇ பார்த்தோம். அதோட ஒரு ஆர் போட்டிங்கன்னா மேக்கர் ஆகிடுது. எம்ஏகேஇஆர். மேக்கர்னால் வந்து நீங்கள் செய்பவர், ஒரு செய்கிற ஆளை குறிக்கிறது. ஸோ மேக்குன்றது வேர்பாக இருந்துச்சு, மேக்கர்ன்றது வந்து பெயர் சொல் ஆகிடுச்சு இப்போ. சரிங்களா? ஏன்னா அதை ஒருத்தர் செய்கிறவரை குறிக்கிறது, செய்பவர் அல்லது உருவாக்குபவர் ஆகிடுச்சு. உருவாக்குறவராக இருக்கலாம், செய்பவராகவும் இருக்கலாம். ஸோ இப்போ பேக்குனா பார்த்தோம், சுடுறது, கேக்கு செய்கிறதுன்னு சொன்னோம். அதுலேயும் ஒரு ஆறு போட்டிங்கன்னா பேக்கர் ஆகிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேக்கர்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ பேக்கர்னால் கேக்கு செய்கிறவங்க அல்லது ரொட்டி செய்கிறவங்க, எதெல்லாம் செய்கிறாங்களோ அந்த பேக்கரின்னே சொல்லுவோம் இல்லையா? அது 6 வார்த்தைகள் ஆகிடுது. ஸோ பேக்கர்னால் ரொட்டி கடைக்காரராகவும் இருக்கலாம், கேக்கு செய்கிறவராகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பெயர் சொல்லு தான், ஆனால் வேர்பிலேருந்து வந்து பெயர் சொல்லு. இதை செய்கிறவர், கேக்கு செய்கிறவர், கேக்கு செய்பவர் ஆவார் இல்லைங்களா? ஸோ தமிழில் என்ன சொல்கிறது, பொற்கொல்லர்னு சொல்லுவோம். பொற்கொல்லர்ன்றது ஒரு பெயர் சொல்லு தான், ஆனால் அவர் ஒரு வினையை செய்கிறார். அந்த வினையை செய்வதனால அவருக்கு அந்த பெயர் வந்தது. ஸோ அது மாதிரி இங்கே மேக்கர், பேக்கர் ஆகிட்டாங்க. அடுத்தபடியும் எல்லாரும் வழக்கமாக உபயோகப்படுறது டசன்னு சொல்லுவீங்க இல்லையா? டசன்னா ஒரு டசன்னு சொல்லுவீங்க. ஒரு டசன்னா அதில் 12 எண்ணிக்கை இருக்கும் எப்போவுமே. ஸோ டசன், டசன். தமிழ் எழுதிக்கு டசா என்ன எழுதியிருக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஜெட்டு போட்டிருக்கிறதுனால இப்போ DOZEN போட்டிருக்கேன். DOZEN. ஜெட்டை வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து ஜீன்னு சொல்லுவாங்க. அதாவது லண்டனில் இருக்கிறவங்க அல்லது பிரித்தானியா நாட்டில் இருக்கிறவங்க வந்து ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி ஜெட்டே சொல்லுவோம். சரிங்களா? டசன். ஸோ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஜீன்னு சொல்லிக்கலாம். யூகேக்கு வரவங்களா இருக்கவங்க, லண்டனுக்கு வரவங்களா இருந்தால் ஜெட்டுன்னு சொல்லுங்கள். ஸோ இல்லை இந்தியாவிலே இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவிலே உங்களுக்கு படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனாலும் நீங்கள் ஜெட்டு சொல்லுங்கள். டசன்னா 12 ஒரு எண்ணிக்கை இருக்கிறது. இப்போது இதுக்கு முன்னாடியே வந்து பேக்கரை பார்த்தோம் இல்லையா? பேக்கர்னால் கேக்கு செய்கிறவர்னு சொல்லி. அந்த பேக்கரையும் இந்த டசனையும் யூஸ் பண்ணால் பேக்கர்ஸ் டசன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு மேலே ஒரு கமா மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு பேர் வந்து அப்பாஸ்ட்ரஃபின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அப்பாஸ்ட்ரஃபி. பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போதைக்கு. இந்த மாதிரி ஒரு குறி. ஸோ முதல்ல போட்டிருந்தது பேக்கர் போட்டிருந்தேன். ஓகே, இந்த பேக்கர் போட்டிருந்தேன் இல்லையா? இந்த பேக்கருக்கு கீழே பக்கத்தில் கிட்டத்தட்ட 6 எழுத்து உள்ள வார்த்தைகளாகவும் ஆயிடுச்சு. பேக்கர்ஸ் டசன் 2த்தையும் சேர்த்துட்டிங்க. அப்போ என்ன பேக்கர்ஸ் டசன்னா? ஸோ டசன்னா 12. ஆங்கிலத்தில் பேக்கர்ஸ் டசன்னா ரொட்டி கடைக்காரரின் டசன். அதில் எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னா 13 எண்ணிக்கை இருக்கும். ஸோ இதுதான் கொசுறு. புரியுதா உங்களுக்கு?
ஸோ இந்த காலத்துலலாம் கொசுறு யாரும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது. பழங்காலத்துலலாம் வந்து கொஞ்சம் கொசுறு கொடுங்க நாடாரேன்னு கேட்பாங்க. கொசுறு கொடுங்க, கொசுறு கொடுங்க, கொஞ்சம் கொசுறு கொடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்க கேட்குறது. அவங்களுக்கு இதுக்கு மேலே கடைக்கு போனால் கொஞ்சம் கருவேப்பிலை கொசுறு கொடுப்பாங்க இல்லைங்களா? இப்போல்லாம் கருவேப்பிலலாம் வந்து இந்த நாட்டிலலாம் கருவேப்பிலலாம் கொசுறுலாம் கிடையாது. எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். ஸோ அங்கே வேணால் கிடைக்கும். இந்தியாவில் வந்து உங்களுக்கு நல்ல கிடைக்கும். ஸோ இந்த 1 டசனில் வந்து 12 கொடுக்குறாங்க பாருங்கள். ஆங்கில நாட்டில் எப்பொழுதுமே அந்த காலத்துலலாம் வந்து நீங்கள் இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து பேக்கர்கிட்ட போயிட்டு ஏதாவது வாங்குனீங்களா, ரொட்டி வாங்குனீங்களா, கேக்கு வாங்குனீங்களா, பொறை வாங்குனீங்களா, எது வாங்கினாலும் அவங்க 1 கூடுதலாக போட்டு தருவாங்க. பேக்கர்ஸ் டசன். அதனால இப்போ நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு 13 வேணும்னு சொன்னால் யாரும் வந்து இங்கே பேக்கர்ஸ் டசன்னு சொல்லுவாங்க. ஸோ வழக்கமாக ஏதோ ஒரு சொல்கிறாங்க, ஓ ஐ ஹாவ் பேக்கர்ஸ் டசன்னா என்கிட்ட 13 இருக்குதுன்னு அர்த்தம். 13 நம்பர் எது என்கிட்ட இருக்கோ அது 13 நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கொசுறு பேக்கர்ஸ் டசன் சொல்கிறது. இப்போ நல்லா ஆங்கில வார்த்தைகளும் கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள். அதே சமயத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த நாட்டில் என்ன மாதிரி பேசுகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிட்டிங்க. சரிங்களா? ஸோ பேக்கர்ஸ் டசனே BAKER apostrophe S பேக்கர்ஸ் DOZEN பேக்கர்ஸ் டசன். ஸோ இதை அதிகமாக படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஃப்ரீபீன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீபீனா ஃப்ரீனாலே இலவசமாக கிடைக்கிது இல்லையா? ஸோ அதோட வந்து ஃப்ரீபி சொல்லுவாங்க. ஃப்ரீபீனா இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் என்னென்னா உடையன்னு அர்த்தம். என்னுடைய பொருள், உன்னுடைய பொருள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பேக்கருடைய, ரொட்டிக்காரருடைய. ஸோ மையினாலும் என்னுடைய. இப்போ யாரோடைய பேர் யாரோன்னு பேர் போட்டோம்னா அப்போது இதுக்கு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு இந்த மேலே ஒரு கமா மாதிரி போட்டு எஸ் போட்டோம்னா அது என்னுடைய உன்னுடைய ஆகிடுது. ஸோ ஃப்ரீபீன்றது வந்து 7 எழுத்துக்களாவது அடிஷ்னலாக நல்ல ஹையர் லெவலில் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். பேக்கர்ஸ் டசன்றது பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் இதை. ஸோ நிறைய எழுத்துக்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நிறைய எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளை படிச்சுக்கிட்டே வரீங்க. ஸோ ஆங்கில 6 எழுத்துக்கள் வார்த்தைகள் பேக்கரி. ஸோ அதோட ஒய்யு சேர்த்துட்டிங்கன்னா பேக்கரி ஆகிடுது. பேக்கரி எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ அது எப்படி எழுதுறது, இப்போ இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்கன்னா இந்தியாவில் நிறைய இடத்துல எழுதியிருப்பாங்க. அப்போ நீங்கள் போனீங்கன்னா இதுமாதிரி படித்து தெரிஞ்சுக்கலாம். பேக்கரி பேக்கரி பேக்கரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ BAKERYனா என்னன்னு தெரியுது. பேக்கரி. பேக்கரினா ரொட்டி கடையாகவும் இருக்கலாம், கேக் கடையாகவும் இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம். ஸோ இப்போது 4-5 வார்த்தைகள் கொண்ட வாக்கியங்களை பாருங்கள். ஸோ ஐ ஆம் அ பேக்கர். ஸோ ஐன்றது நான் ஆயிடுச்சு. ஏஎம்ன்றது நான் யாருன்றதை சொல்கிறதா இருந்தால் தான் இதை உபயோகப்படுத்த போகிறோம். ஐ ஆம் ஏ பேக்கர். ஐ இடம் விட்டுடுங்க, ஸ்பேஸு, ஏஎம் ஆம், அப்புறம் ஸ்பேஸ் விட்டுருங்க, இடம் விட்டுருங்க, ஏ, அப்புறம் ஸ்பேஸ் விட்டுருங்க, BAKER பேக்கர். இந்த பேக்கர் வந்து சில பேருக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி நேமாகவும் வைப்பாங்க பேக்கர்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சர்நேமு ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நேம்னால் நம்மளுடைய முதல் பெயர். சர்நேம்னால் இப்போ நம்ம எல்லோரும் இனிஷியல்னு வைக்கிறோம் இல்லையா? அப்பா பேரோ திருமணமானவர்களாக இருந்தால் கணவருடைய பேரோ வச்சுக்கிறாங்கல்ல, அதை இனிஷியலாக முன்னாடி வைப்போம் முதல் எழுத்தா இல்லையா? ஸோ ஏ மங்களம் அப்படி சொல்லலாம், இல்லை பி கிருபா அப்படின்னு சொல்லலாம், அல்லது சி சொக்கலிங்கம் சொல்லலாம். அப்போ சொக்கலிங்கன்றது அவரோட பேராக இருக்கும், சின்றது வந்து அவங்க அப்பா பேராக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த நாட்டில் வந்து பேக்கர்னு முழுமையாக சொல்லுவாங்க. இனிஷியல் வைக்க மாட்டாங்க. அதை தான் வந்து அவங்க குடும்ப பெயராக சொல்லுவாங்க, பேக்கர்னு வரும். ஓகே, அது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை பற்றிலாம் இன்னும் நல்ல விரிவாக நம்ம பின்னாடி படிக்கலாம். ஓகே, ஐம் பேக்கர்னு நான் கேக் செய்பவர், அல்லது நான் ரொட்டி கடைக்காரர் ஆயிடுச்சு. இப்போது இல்லத்தரசிகள் யாரும் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், ஸோ ஐ ஆம் அ ஹோம் மேக்கர்னு சொல்லலாம். ஸோ ஐ ஆம் இப்போ 5 வார்த்தைகள் உள்ள ஒரு சென்டென்ஸ். ஹோம் மேக்கர், நான் வந்து வீட்டை உருவாக்குபவர். ஸோ ஹோம் மேக்கர்னால் என்னென்னா இல்லத்தரசி அப்படின்னு அர்த்தம். இதுதான் இல்லத்தரசி. ஸோ இந்த நான் வீட்டை உருவாக்குபவர்னால் நம்ம முழுமையாக
இது ரொம்ப மிக 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 என்ன சொல்கிறது, விலை உயர்ந்த வேலை, அல்லது இது விலை மதிப்பு அற்ற வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை, வெளியில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க, அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு வராங்கன்னா அவங்க வந்து சம்பளத்தை கையில் கொண்டு வராங்க. ஆனால் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு சம்பளம் என்றது கண்ணுக்கு தெரியல, ஆனால் அவங்க சம்பளத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் வீட்டிற்கு. இது யாருக்கும் தெரிஞ்சதே கிடையாது. இப்போ பல காலமாக இதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பல ஆண்டுகள் ஆகுது இப்போலாம். ஸோ இப்போது வந்து இவங்க வந்து நம்ம செய்கிற வேலையில் செய்யலைன்னு சொன்னால், வீட்டில் ஒருத்தவங்க வேலை செய்கிறதுக்குன்னு வச்சா அவங்களுக்கு எவ்வளவோ சம்பளம் கொடுக்குறாங்க. 10,000 கொடுக்குறாங்க, 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி. இதையே இந்த நாட்டில் வெளிநாட்டுகளில் வைக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, சிக்கு லீவு, அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னா அன்றைக்கி அவங்களுக்கு லீவுக்காகவும் பே பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு இன்சூரன்ஸு, அந்த மாதிரி எல்லாமே எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களோட இது ஹோம் மேக்கராக இருக்கும்போது ஒருத்தரை வீட்டில் நீங்கள் வேலைக்கு சேர்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ அத்தனை சலுகைகளும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு மாதத்தில் உங்களுக்கு இத்தனை விடுமுறை நாட்கள் இருக்குது, ஒரு ஆண்டில் உங்களுக்கு வந்து ஆனுவல் லீவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனுவல் லீவ்னா என்ன, ஒரு ஆண்டுக்கான விடுமுறை சொல்லுவாங்க, 30 நாட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஆண்டுக்கு அவர்களுக்கும் 21 நாட்கள், முதல் ஆண்டாக இருந்தால் 21 நாட்கள், 2வது ஆண்டாக இருந்தால் 22 நாட்கள், 3வது ஆண்டாக இருந்தால் 23 நாட்கள். ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து ஒரு நாள் கூட்டிக்கிட்டே போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் செய்கிற இது. ஸோ ஒருத்தவங்க ஆஃபீஸில் போய் சேரும்போது முதல் ஆண்டுக்கு வந்து அவங்களுக்கு 20 நாட்கள் வந்து விடுமுறை கிடைக்கும். ஸோ அந்த 20 நாட்களும் அவங்க வந்து விடுமுறை போட்டுட்டு எங்கே ஊருக்கு போகணுமோ இல்லை எது பண்ணணுமோ பண்ணலாம். அவங்க ஒரு வருஷம் சர்வீஸ் முடித்தோடனே 2வது வருஷம் சர்வீஸ்க்கு ஒரு நாள் கூட்டுவாங்க. ஸோ 21 நாட்கள். அடுத்தது 2வது வருஷமும் 22 நாட்கள், இந்த மாதிரி 25 நாட்கள். ஒரு அலுவலகத்தை பொறுத்தது. இப்போ கல்லூரியில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 28 நாட்கள்லேருந்து 30 நாட்கள் கூட விடுமுறை இருக்கும். ஸோ அது ஒரு அலுவலகத்தை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி ஹோம் மேக்கருக்கு வந்து இவ்வளவு பெரிய சலுகைகள் இந்த நாட்டில் தர வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சம்பளத்தை அவர்களுக்கு செய்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ ஒருத்தவங்க ஒரு மற்றவங்களை வச்சு அவங்க வேலையை வந்து ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, சம்பளத்துக்காக செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இல்லத்தரசிகள் வந்து நம்ம வந்து சாப்பாடு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, பாத்திரம் தேய்க்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு உடுப்பு துவைக்கிறதாலும் சரி, குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே, அவங்களுக்கு வயிற்றுக்கு உணவு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு என்ன படிப்பு எல்லாமே நல்லா ஏறும் இல்லையா? அதனால் இந்த ஹோம் மேக்கர் வந்து அவங்களுடைய திறமையினால தான் நம்மளை எல்லாரையும் உருவாக்குறாங்க. அதனால் இது ஒரு மிக மிக உயர்ந்த பதவி ஹோம் மேக்கர். அதனால் நீங்கள் ஐ எம் எ ஹோம் மேக்கர்னு சொல்லலாம். இதுவே வந்து இதுக்கு முன்னாடி ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறது இல்லை, ஹவுஸு, ஹோமுன்றது ஹவுஸுன்னு சொல்லலாம் இல்லைங்களா, வீடு. ஒய்ஃப், இதுக்கும் ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸுன்றது ஒரு கட்டடம், ஹோமுன்றது நம்மளுடைய வீடாக நம்ம உணர்வு பெறுறது. இப்போ ஹவுஸ்னால் வெறுமன கட்டடத்தை தான் நீங்கள் சொல்லலாம், எத்தனையோ ஹவுஸ் இருக்குன்ட்டு, எல்லாத்தையும் நம்ம வீடுன்னு சொல்லிட முடியாது. இது என்னுடைய ஹோமுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த உணர்வுகள், என்ன சொல்கிறது, நம்ம இடம், நம்மளுடைய இடத்துல எப்படி வேணால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது கொடுப்பது தான் ஹோம். சரிங்களா? ஸோ ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப் என்பதற்கு பதிலாக ஐ எம் அ ஹோம் மேக்கர் என்று சொல்லுங்கள். இப்போ யாரும் உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹோம் மேக்கர். சரிங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல வேண்டிய அர்த்தமே கிடையாது, அவசியமே கிடையாது. சில சமயத்தில் ஆண்களும் சொல்லலாம், ஹஸ்பண்டுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த நாட்டிலே ஆண்களும் வந்து பெண்களை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க பிள்ளைகளை பார்த்துக்கிற வேலைகளும் செய்கிறாங்க. ஸோ அவங்களும் ஹோம் மேக்கர்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஹோம் மேக்கர்னு இதில் ஆண் பாலாக இருந்தாலும் பெண் பாலாக இருந்தாலும் கவலை இல்லை, இருவருக்கும் வந்து ஹோம் மேக்கர்ன்றதை சொல்லலாம். ஸோ ஐம் ஹவுஸ் ஒய்ஃப் என்பது இப்போது இது உபயோகப்படுத்தப்படுவது இல்லை. இப்போ இந்த மாதிரி இல்லத்தரசிகள் வந்து இந்த ஹோம் மேக்கர்ஸு பெண்கள் வந்து படித்து கொண்டால் அவர்கள் என்ன சொல்கிறது, அவர்களால் வந்து எவ்வளவோ நலன்கள் இருக்குது.
படிக்காமல் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம பிள்ளைகளும் வந்து நம்மளை ஏமாற்றுவார்கள் அல்லது நம்மளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த நாட்டில் வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பேச தெரியலன்னு சொன்னால், அம்மாக்கோ அப்பாக்கோ ஆங்கிலம் பேச தெரியலன்னு சொன்னால் குழந்தைகள் அவர்களை சரிவர மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியாமல் அவங்க பாட்டு எது வேணாலும் செய்வாங்க. எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா படிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் குழந்தைகளுக்கான வீட்டு பாடங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களோட பாடங்களை நீங்கள் படிக்கவே உங்களுக்கும் வந்து இந்த நாட்டில் இருக்கிறவங்க யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லா விளங்கும். அது மூலமாகவே நீங்கள் நல்லா ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் பிள்ளைகள் உங்களை வந்து ஏமாற்றாமலும் இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உறுதுணையாகவும் இருக்கலாம். உங்கள் வீட்டையும் நீங்கள் உருவாக்கலாம். உங்கள் நாட்டையும் உருவாக்கலாம் இல்லையா? அதனால் பெண்கள் கல்வி கற்றுக்கொண்டால் இந்த நாட்டுக்கும் நலம், வீட்டுக்கும் நலம். அதனால் பெண்கள் நன்றாக தமிழும் படிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஆங்கிலமும் படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்ற வேலைகளும் நமக்கு எல்லாமே செய்ய தெரிஞ்சுக்கணும். ஸோ மொழின்றது மிக மிக முக்கியம் இல்லையா? அதனால் இந்த ஆங்கிலத்தை நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ கொசுறு என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? பேக்கர்ஸ் டசன். பேக்கர்ஸ் டசனில் எத்தனை இருக்கும்? வெரி குட், 13 இருக்கும். பேக்கர்ஸ் டசன். ஓகே, மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.